ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायः भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमं श्लोके भक्तिर्भवति नैष्ठिकं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिमित्तर्वातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया सूक्ष्ममीलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री गुरुदेव जय श्री गुरुदेव। हरे कृष्ण। ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 17வது அத்தியாயம் அன்னை பார்வதி சித்திரகேதுவை சபித்தல். சித்திரகேது வந்து அனந்தர் ஆதிசேஷனான அனந்தர் சங்கர்ஷனர் அவருடைய அனுகிரகம் பெற்றவர். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு, இப்ப அனந்தர் வந்து அவருக்கு உபதேசம் எல்லாம் பண்ணார். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், அவர் வந்து அவருக்கு உபதேசம் எல்லாம் பண்ணாரு. ஸோ அதனால அங்கிருந்து அப்போ அவர் வந்து மறைஞ்சிட்டார், அனந்தர் வந்து மறைஞ்சிட்டார். ஸோ அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் உடனே சித்திரகேது என்ன பண்றாரு, அங்க அவரு வணங்கிட்டு விழுந்து வணங்கிட்டு, ஏன்னா இப்போ அந்த இடத்த திசையை பார்த்து வணங்குறாரு. ஏன்னா இதெல்லாம் வந்து சுகதேவி கோஸ்வாமி வந்து பரிஷத் மகாராஜ் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்து வித்யாதரர்களுடைய தலைவனாக இருக்கிறார். யாரு? சித்திரகேது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா வாழறாரு. ரொம்ப சக்தி வாய்ந்த மகா யோகியாக இருக்கிறார். ஒரு சிறந்த முனிவர்கள், ஞானிகள், சித்தர்கள், சாரணர்கள் எல்லாரும் புகழப்பட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு நாள் 2 நாளோ இல்ல 1 வருஷம் 2 வருஷமோ இல்ல, சோ கோடான கோடி வருஷங்கள், சோ கோடான கோடி ஆண்டுகள் அவர் வந்து வாழறாரு. எப்படி இருக்காரு, வித்யாதர லோகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. தேக பலத்தோட, புலன்களோட, பல வகையான யோக சித்திகளோட அவர் வந்து ரொம்ப திடகாத்திரமா எல்லாரோட சந்தோஷமா இருக்காருங்க. சோ அங்க வந்து சுமேரு பர்வதம், நம்ம வந்து 5வது ஸ்கந்தத்துல பார்த்தோம். மேரு பர்வதம் எவ்வளவு, மேரு பர்வதனுடைய ஹைட் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, அது எந்த இடத்துல இருக்கு, எப்படி இருக்கு, அதனுடைய சைஸ் என்ன, எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த பக்கமா அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய விமானத்துல போறாரு. ஏன்னா பகவான் வந்து அவருக்கு என்ன கொடுத்திருக்காரு, ஒரு விமானம் கொடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் வந்து பௌதிகமான விஷயங்கள் வந்து செய்யற மாதிரி இருக்கும், ஆனா அவங்க வந்து ஆன்மீகத்திலையும் ரொம்ப சிறந்தவர்களாக இருப்பாங்க. இப்ப ஆன்மீகத்துல இருக்காங்கன்னுட்டு அவங்க என்ன எப்பவுமே காவி ட்ரெஸ் போட்டு சுத்தனமா என்ன கிடையாது. அவங்க ஆன்மீகத்திலையும் ரொம்ப சிறந்தவர்களாக இருப்பாங்க. அதே போல அவங்க வந்து பௌதிகமான ஆடை ஆபரணங்களும் போட்டிருந்து சுத்துவாங்க. ஏன்னா இப்ப சில பேருக்கு வந்து எது வாங்கினாலும் பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதை வந்து அவங்க போட்டுண்டு இருப்பாங்க. என்ன இவங்க இப்படி பக்தியில இருக்காங்க, என்ன இவங்க இப்படி ஒரு மாதிரி லக்ஸுரியா ட்ரெஸ் போட்டுன்னு இருக்காங்களே, அதை நாம கேட்க கூடாது. நமக்கு என்ன இருக்கு தகுதி? சோ அவங்க பக்தியிலும் அவங்க வந்து பக்தியில முன்னேறி இருக்காங்களா, அவ்வளவுதான். அவங்க பௌதிகமான எந்த ஆடை ஆபரணங்கள் போட்டுருந்தா நமக்கு என்ன உண்டு இல்லையா? சோ அதனால இவர் வந்து வித்யாதர லோகத்துல அவ்வளவு, ஆக்சுவலா அது வந்து ஒரு சொர்க்கம் போலதான். அப்படி ரொம்ப லக்ஸுரி லைஃப் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கார். ஆனாலும் அவர் வந்து பக்தியில தான் இருக்கார், பூர்வமான பக்தியில தான் இருக்கார். இப்ப அந்த விமானம் கூட பகவான் மகாவிஷ்ணு அவருக்கு அந்த விமானத்தை கொடுத்தார். அந்த விஷ்ணு கொடுத்த அந்த விமானத்தை அவர் வந்து என்ன பண்றாரு, எல்லா வித்யாதரர்களையும் அழைச்சுண்டு அவர் பாட்டு அதன் மூலியமா வந்து நாம சங்கீர்த்தனம் பண்றது, பக்தி பண்றது, எல்லா இடத்தையும் சுத்தி அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் பக்தியை சொல்லி கொடுக்கறதுன்னு இப்படி அவர் வந்து அந்த விமானத்தை எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, பக்திக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிரயாணம் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ நம்ம எல்லாம் வந்து ஒன்னு 50 வருஷம் வாழ்வோமா, தெரியாது, அவ்வளவுதான். ஸோ அத்தனை வருஷங்கள் தான் நம்ம வந்து பகவானுடைய நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவர் வந்து கோடான கோடி ஆண்டுகள் ஜபிச்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, அவ்வளவு கோடான கோடி ஆண்டுகள் ஜபிச்சுட்டு இருக்காரு.
நாமத்தை, பகவானுடைய புனித நாமத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, எல்லாருக்கும் பக்தியை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியாப்பட்டவருக்கே சாபம் பிடிச்சது. எதனால்? ஒரு சின்ன தவறு. சோ வைஷ்ணவ அபராதம். நாம தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாம பண்ணாலும் சரி, கிண்டலாக சொன்னாலும் சரி, என்ன ஆகும்? வைஷ்ணவ அபராதம். அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்படி தன்னுடைய ஜொலிக்கக்கூடிய பிரகாசமான அந்த விமானத்துல போய் சுத்தின்னு இருக்காரு. சோ அப்ப அந்த ஒரு இடத்துக்கு போறார். அங்க பார்த்தா நிறைய சித்தர்கள், சாரணர்கள், இன்னும் அப்படி நிறைய ரிஷிகளை சூழ்ந்துட்டு இருக்கா. சோ அந்த இடத்துல சிவபெருமான் ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்சம் மேடான இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருடைய தொடை மேல பார்வதி தேவி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த பார்வதியை அனைத்தபடி புடிச்சபடி நெக்கில் விழுந்துட்டா என்ன பண்றது? அதனால அப்படியே புடிச்சபடி அவர் எல்லார்கிட்டையும் பாகவத விஷயங்களை பேசிட்டு இருக்கார். ஏன்னா சிவன் நார்மலான பௌதிக விஷயங்கள் எப்பவுமே பேச மாட்டார். ஓகேங்களா? அதனால அவர் எப்பவுமே பாகவத விஷயங்களை தான் பேசுவார். இப்போ முக்கியமா இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, நம்மளுடைய ஆச்சாரியரான விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பரம புருஷர் பார்க்கிறார் பகவான். இந்த சித்திரக்கேதுக்கு அவர் என்ன பண்றாரு? அவருக்கு விமானமும் கொடுத்தாச்சு. அவர் வித்யாதர லோகத்துல ரொம்ப சந்தோஷமா பௌதிகமான என்ஜாயும் பண்ணிட்டு இருக்கார். அதே போல ஆன்மீகத்திலையும் ரொம்ப சிறந்து இருக்காரு. எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவு நல்லா பக்தி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பகவான் அவருக்கு கொடுத்த விமானத்தால அதையும் யூஸ் பண்ணி எல்லாருக்கும் பக்தியா பரப்பிட்டு இருக்காரு. இப்ப அவர் பக்திக்கு கோடான கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு. போதும்ல, உண்மை எதுக்கு இந்த குழந்தை அங்கேயே உட்கார்ந்து இருக்கு? நம்முடைய லோகத்துக்கு அழைச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு பகவானுக்கு தோணிடுது. சோ பகவானுக்கு தோணிடுச்சு அப்படின்னா உடனே இங்க என்ன நடக்கும்? சித்திரக்கேது இதுவரையும் கோடான கோடி ஆண்டுகள் அவர் பக்தியில இருக்கார். அப்படியாப்பட்டவர் யாருமே அவர் அப்படி தப்பா உருவாகிறத பேச மாட்டார். சோ அப்படியாப்பட்டவர் ஒரு அபராதம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறார். அவர் ஆக்சுவலா அபராதம் பண்ணல அவரு. சோ அவரு எப்படி சொன்னாருன்னா, அதாவது சிவபெருமான் யாருடைய பக்தன்? சங்கர்ஷனுடைய பக்தர். சித்திரக்கேது அவரும் சங்கர்ஷனுடைய பக்தர். சோ 2 பேருமே இப்ப நம்ம பாருங்க, ஒரே குருக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பக்தர்கள். ஓகேவா? சோ 2 பக்தர்களாக இருக்கும் பொழுது, இவரும் என்னுடைய என்ன காட் பிரதர், சோ இவரும் என்னோட காட் சிஸ்டர். சோ அப்படி இருக்கும்போது நாம இல்ல இப்படி பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்லலாம். சோ அது போலதான் இவர் மத்தவா பார்த்த என்ன ஆகுறது? பக்தர்கள் பார்க்கிற பிரச்சனை கிடையாது. பௌதிகமாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தா சிவபெருமானே இப்படி பண்ணாரு தெரியுமா அப்படின்ட்டு காசிப் பேசுவார். சோ அதனாலதான் இவர் அந்த ஒரு நோக்கத்தை, அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, சிவபெருமானை பத்தி மத்தவா தப்பா பேசக்கூடாது. ஏன்னா இவர் என்னுடைய குருவுடைய பரம சிஷ்யர், நானும் அதே குருவுடைய சிஷ்யர். அந்த ஒரு இதுலதான் அவர் பேசினார். இவரை கிண்டல் அடிக்கவோ திட்டவோ கிடையாது அவர். ஓகே, அததான் இங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் சேஞ்ச் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சித்திரகேது சிவனை பார்த்து என்னென்ன சொல்றாரு? ஆக்சுவலா அவர் க்ளோரிஸ் தான் பண்ணாரு. சிவனை திட்டவே கிடையாது, தப்பா பேசவே இல்லை. அதான் தப்பா நினைச்சுன்றது யாரு அப்படின்னா பார்வதி தேவி தான். அவங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். சோ இப்ப அவர் சித்திரகேது என்ன சொல்றாரு அப்படின்னா, லோக குரு. சேர்பான் என்ன சொன்னாரு? லோக குருன்னு சொன்னார். அதாவது இந்த லோகத்துக்கே, இந்த பௌதிக லோகத்துக்கு
அனைத்து வேதங்களையும் என்ன எல்லா மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஆன்மீக குரு யாரு? சிவன் தான். அததான் அவர் சொன்னார். அடுத்தது என்ன சொல்றாரு? தர்மவக்தா. தர்மவக்தானா என்ன? அனைவருக்கும் தர்மத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அவருக்கு தர்மம் அவ்வளவு சிரேஷ்டமா தெரியும். ஓகே, தர்மம் பூரணமாக தெரிஞ்சவரால தான் தர்மத்தை பத்தி பேச முடியும். அப்படி தர்மத்தை பேசக்கூடியவர் அவர். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்றாரு அவரு? சரீரினாம் ஆஸ்தே முக்கிய. சோ அப்படின்னா என்ன? ஜட உடலை ஏற்றுள்ள அனைத்து ஜீவராசிகளும் தலைவர் யாரு அப்படின்னா, ஏன்னா பௌதிக லோகத்துக்கு பாருங்க, ஆன்மீக லோகத்துக்கு தலைவர் யாரு? கிருஷ்ணர். பௌதிக லோகத்துக்கு தலைவர் யாரு? ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம், யோகமாயா, மகாமாயா. சோ அது போல இங்க வந்து என்ன, இந்த பௌதிக லோகத்துக்கு தலைவர், எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவர். அதனாலதான் அவருக்கு ஈஸ்வரன் பேர். சிவனுக்கு என்ன? ஈஸ்வரன் பேர். இது பௌதிக லோகம், பௌதிக லோகத்துக்கு தலைவர் இவங்க. ஓகே, சோ அதனால இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியாப்பட்டவர், ஒரு ஆன்மீக குருவா இருக்கக்கூடியவர், அப்புறம் ஒரு தர்மத்தை அனைவருக்கும் சொல்லக்கூடியவர், உபதேசிக்கக்கூடியவர், சிறந்த முனிவர்களுடைய சபையில, எல்லாருடைய சபையில பௌதிக மனுஷங்கள் எப்படி நடந்துக்குவாங்களோ அது போல இவர் என்ன பண்றார்? தன்னுடைய மனைவியை பார்வதியை தன்னுடைய தொடை மேல உட்கார வச்சு இடுப்பை வேற பிடிச்சுட்டு இருக்கார், கட்டி வேற பிடிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன? ஜடாதரஸ் தீர்வத்தபா. அதாவது இவர் வந்து தலையில என்ன ஜடாமுடி வச்சுட்டு இருக்காரு. சிவனை சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட் தானே? ஜடாமுடி தானே வச்சுட்டு இருக்காரு. அவர் ஜடாமுடி இல்லாம இருக்காரு இல்லையே, ஜடாமுடி தான் வச்சுட்டு இருக்காரு. அதே போல தீவிரத்தப்பா. தீவிரத்தப்பான என்ன? தீவிரமாக தவம் செய்யக்கூடியவர். அவர் கடுமையான தவத்தை அனுஷ்டிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சிவன் தான். நம்மளால அவ்வளவு பெரிய தவம் எல்லாம் பண்ணவே முடியாது. நம்மளால ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டா சாண்டிங் பண்ணுவோம், கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டுதான் பாகவதம் படிப்போம். அவர் அப்படி ரொம்ப கடும் தவம் செய்யக்கூடியவர். ஓகே, ஆக்சுவலி இதெல்லாம் சிவனை பத்தி அவர் குளோரிஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பிரஹ்மவாதி சபாபதி. என்ன இங்க? வேத கொள்கைகளை உறுதியாக பின்பற்றக்கூடியவர். அனைத்து ஒரு குரு, எல்லா சபைகளுக்கும், பெரிய பெரிய சபைக்கும் ஒரு குருவா இருக்கக்கூடியவர் தான் சபாபதி. ஓகே, சோ அப்படியாப்பட்டவர் யாரு? சிவன் தான். அப்படியாப்பட்ட ரிஷிகள், தபஸ்விகள், முனிவர்கள் எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம தன்னுடைய மனைவிய மடி மேல உட்கார வச்சுட்டு இருக்காரே பாருங்க, இப்படி எல்லாம் பேச்சு வருது அப்படின்னு பேசிட்டாரு. ஆக்சுவலா அவர் வந்து சிவனை வந்து குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கல. குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கல. மத்தவா, அதாவது பௌதிகமா இருக்கக்கூடியவர் யாராவது பார்த்தாங்கன்னா இப்படி மடி மேல உட்கார வச்சுட்டு இருக்கல, இதே போல பௌதிக வாசிகள் என்ன பண்ணுவா, பெரிய பெரிய ராஜ சபை தன்னுடைய மனைவியத்துக்கு உட்கார வச்சுக்குவாங்க. சோ அத வந்து நீங்க ஏன் வந்து ப்ரமோட் பண்றீங்க அப்படின்றத அவர் வந்து கேட்டு இருக்காரு. சோ அடுத்தது என்ன அப்படின்னா மகாவிரத தரோ. சோ அப்படின்னா என்ன? எப்பவுமே இழிவடையாதவர், எந்த ஒரு தவ விரதங்கள்லையும்
கீழே விழாதவர், ரொம்ப சிரேஷ்டமா ஃபாலோ பண்ணக்கூடியவர் யாரு அப்படின்னா சிவன் தான். சோ அதுதான் இங்க வந்து என்ன மாஸ்டர் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ். எல்லா தவ விலையுமே தவத்துக்கும் விரதங்களுக்கும் தலைவர். ஏன்னா இவரை பார்த்துதான் எல்லாருமே தவமே பண்ணணும். அவ்வளோ எல்லாத்துக்கும் தலைவரே இவர் தான். அவ்வளோ சிரேஷ்டர். அதுதான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கார். ஆக்சுவலா இது எல்லாமே என்ன, சிவனை அவர் வந்து புகழ்ந்துதான் சொன்னாரு. சொல்லிட்டு அவர் சொன்னது என்ன, இதுதான், நீங்க ஏன் இப்படி மனைவிய உட்கார வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கிறார். சோ ஒரு நிமிஷம் இருங்க. ஹரே கிருஷ்ணா. சோ அதுதான் இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா தக்ஷன் என்ன பண்ணியாச்சு, சிவனை வந்து அவ்வளவு அவமானப்படுத்தினாரு. ஸோ சிவனால அதை வந்து கேட்கவே முடியல. அதனால சிவன் என்ன பண்றாரு, அந்த இடத்தை விட்டு எழுந்துச்சுன்னு போயிட்டாரு. ஸோ பட் இங்க வந்து என்ன நடக்கிறது அப்படின்னா, அவர் வந்து புகழ்ந்துதான் சொல்றார். புகழ்ந்து சொல்லிட்டு அப்படியே என்ன சொன்னாரு, மத்தவா இதை பார்த்தா தப்பா நினைச்சுக்குவா இல்லையா, அதுவும் அவங்க வந்து உங்களுக்குள்ளே ஃபாலோ பண்ணிடுவாங்க இல்லையா. ஏன்னா ஒரு சபை மத்தியில இப்படி பகிரங்கமாக மனைவிய உட்கார வைக்கலாமா, ஏகாந்தத்துல தானே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டார். ஆக்சுவலா சுகதேவ் கோஸ்வாமி வந்து பரிஷித் மகாராஜுக்கு வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, சித்திரக்கேதுடைய வார்த்தைகள், ஆக்சுவலா அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு சிவபெருமான் அப்படி திரும்பி இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. சிவபெருமான் எல்லாரோட பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுறத கேட்டுட்டு அப்படி திரும்பி பாக்குறாரு. அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கம்முன்னு திரும்பி அவர் பாட்டு பேச ஆரம்பிச்சு மௌனம் ஆயிட்டாரு. பேசினே மௌனம் ஆயிட்டாரு அவரு. சோ அங்க சபையில இருக்கிறவா எல்லாரும் அதை பாக்குறாங்க, அவங்களும் கம்முன்னு ஆயிட்டாங்க. சிவபெருமானும் கம்முன்னு சிரிச்சுட்டு கம்முன்னு ஆயிட்டாரு. இப்ப அவர் கோபம் வரல. அவரு பண்ணது எல்லாமே குளோரிஸ் தான் பண்ணார். அதே போல ஒன்லி சிரிச்சுட்டு கம்முன்னு ஆயிட்டார். அவருக்கு கோபமும் வரல. என்ன சிவனுக்கு எவ்வளவு கோபம் வருங்க பாருங்க, எவ்வளவு அமைதியா இருக்காரு. சோ அங்க இருந்த பெரியவா எல்லாருக்குமே என்ன கோபம் இல்லை, எல்லாரும் ரொம்ப சமத்தா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ முக்கியமா இங்க வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தகுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமான் வைஷ்ணவானாம் யதாசம், வைஷ்ணவர்களில் சிறந்தவர் யார் அப்படின்னா சிவன் தான். அவரை பற்றி பேசக்கூடிய எந்த ஒரு வைஷ்ணவரை பற்றி பேசக்கூடாது. அவரை பற்றி பேசுறதுக்கு முதல்ல நமக்கு தகுதி கிடையாது. ஓகேங்களா. சோ வெளிப்படையாகவோ மத்தவாகிட்டையும் நம்ம வந்து பேசக்கூடாது. ஆக்சுவலா அவர் என்ன இன்டென்ஷன்ல சொன்னாரு அப்படின்னா, பகவத்கீதையில பகவான் சொல்றாரு இல்லையா, யத் யத் ஆச்சரத் ஸ்ரேஷ்டஸ் தத் தத் ஏவேதரோ ஜனஹ சாயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. சோ பெரிய மனிதர்கள் என்ன செய்யறாளோ அதைதான் மத்தவாளும் நார்மல் சாதாரண மனிதர்கள் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. பாருங்க, ஏதாவது ஒரு வண்டியோ ஏதோ பைக்கோ இல்ல ஏதோ ஒண்ணு வந்து மொபைலோ ஏதோ ஒண்ணு வந்து ப்ரமோட் பண்றதுக்கு யார அழைக்கிறாங்க, பெரிய பெரிய நடிகர்கள். சோ அவங்க வந்து ஓ இந்த பைக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ப்ரமோட் பண்ணாங்க. உடனே மத்தவாள் என்ன பண்ணுவாங்க, ஓ இது நல்லா இருக்கு போல் இருக்கு, அதனாலதான் அவங்க வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பைக்கை வாங்குறது, காரை வாங்குறது, மொபைலை வாங்குறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதுதான் அதாவது பெரியவா என்ன பண்றாங்களோ அதை பார்த்து மத்தவாளும் பண்ணிருப்பா. சோ அதனால அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் அவர் வந்து சொன்னார். அதனாலதான் சிவன் வந்து கோச்சிக்கவே இல்லை, கோபமே வரல. சிவபெருமான் அதாவது அமைதியா இருக்க. அதே போல மத்தவாளும் அங்க இருக்கிற நாரதர் மத்த பெரியவா எல்லாரும் கம்முன்னு தான் இருக்கா. ஆனா என்ன ஆயிடுத்து அப்படின்னா, சித்திரக்கேது சொன்ன விஷயத்த கேட்ட உடனே டக்குன்னு யாருக்கு கடும் கோபம் வந்துருக்கு அப்படின்னா பார்வதி தேவிக்கு வந்துருச்சு. ஏன்னா சிவபெருமான் அப்படி மனைவியை தூக்கி மடிமேலேயே உட்கார வச்சிருந்தாலும் அவர் புலனடக்கம் பூரணமாக இருக்கக்கூடியவர்.
சோ அப்படியாப்பட்ட சிவபெருமானை இவர் வந்து என்ன இப்படி பேசிட்டாரே அப்படின்ட்டு உடனே பார்வதிக்கு கோவம் வந்துட்டு அவங்க வந்து பார்வதி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, அதாவது ஓஹோ, அதாவது என்ன சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிக்கும் பழமொழி இருக்கா இல்லையா? ஓகே. சோ அது போல ஆக்சுவலா சிவபெருமானெல்லாம் என்ன, அவர் வந்து எப்பல இருந்த பக்தர் அவர். ஆனா இந்த சித்திரகேது இப்ப பக்திக்கு வந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சிவனை வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அததான் இப்ப அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்னென்ன சொல்றாங்கன்ட்டு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். சோ என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இவங்க வந்து சொல்றாங்க பார்வதி தேவி, ஓ நம்மளை போல துஷ்டர்களுக்கும் வெக்கம் கெட்டவங்க, அப்புறம் வந்து எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடிய பரம ஆளுநர் இவர் தான் போட்டு புதுசா வேலைக்கு வந்திருக்காரு, எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் இவர் தான் போல் இருக்கு, புதுசா பதவிக்கு வந்திருக்காரு போல் இருக்கு அப்படின்னுட்டு யார சொல்லிட்டு இருக்காங்க, சித்திரகேது. ஓகே. சோ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைகுடம் தழும்புமா? தழும்பாது. குறைக்குடம் என்ன ஆகும்? தழும்பும். சோ நாம நிறைகுடமா இருக்கணுமா இல்ல குறைகுடமா இருக்கணும்? சோ நிறைகுடமா இருக்கிறவா மத்தவா என்ன பண்ணாலும் சரி, ஏன் அந்த பகவானே என்ன பண்ணாலும் சரி, இவங்க பாட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஜெபிச்சுட்டு இவங்க வேலைய அவங்க பாட்டு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா குறைகுடம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்க 30 வருஷம் பக்தியில இருக்காங்க, இவங்க இப்பதான் 3 நாள் ஆச்சு பக்திக்கு வந்து, உடனே அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி பக்தி 30 வருஷம் பக்தி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவகிட்ட போய் நீங்க எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்பாரு. ஏப்பா நீ வந்து 3 நாள் தானே பாச்சு, அதுக்காட்டி என்னையே கேள்வி கேட்கறியா அப்படின்னு நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. சரி பணம் இருக்கும்னு போயிடுவார். ஆனா கேள்வி கேட்டதுனால இவருக்கு தான் என்ன ஆகும், வைஷ்ணவபிரதம் ஆகும். சோ இப்பதான் 3 நாளா இவர் வந்து பக்திக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்ணுவாரு, நேரா வீட்டுக்கு போவார். என்ன வீட்டுல இருக்கிறவாளெல்லாம் முடிச்சு மத்த அவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவாளெல்லாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாரு, ஓ நீங்க எல்லாம் என்ன மிருகங்களை போல வாழ்கிறீர்கள், பன்றிகளை போல வாழ்கிறீர்கள், நாயை போல வாழ்கிறீர்கள்னு சொன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடா இது இத்தனை நாள் இவங்க எப்படி இருந்தான், திடீர்னு 3 நாள் என்னவோ கோவிலுக்கு போனா என்னவோ கேட்டுட்டு வந்து இப்படி பேசிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். அது போலதான் என்ன, இதெல்லாம் குறைக்குடம் அப்படிதான் தழும்பிண்டே இருக்கும். அதே நிறை குடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேசவே மாட்டாங்க, அவங்க பாட்டையும் பகவான நாமஜபம் பண்ணிட்டு அவங்க பாட்டே அந்த பக்தியில இன்னும் எப்படி நாம முன்னேறலாம் அததான் யோசிச்சுட்டு இருப்பா. சோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன ஆகும், அவங்க கிட்ட பக்தி இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் ஜாஸ்தி யார் பேசுறாங்க அவங்க எல்லாம் குறைக்குடம். ஓகேவா? சோ யாரு கொஞ்சம் அமைதியா இருக்காங்களோ, கேட்ட கேள்விக்கு மாத்திரம் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன நிறைகுடம், பக்தியை தவிர வேற எந்த விஷயத்தையும் பேச மாட்டாங்க. சோ இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க, ஓகே பார்வதி தேவி அதுதான், ஏன்னா இவர் தான் புதுசா பதவிக்கு வந்திருக்காரு போட்டிருக்கு, எல்லாருக்கும் தண்டனை எல்லாம் கொடுக்கறதுக்கு, நம்மள போல துஷ்டர்களுக்கும் வெக்கம் கெட்டவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கறது புதுசா பதவிக்கு வந்திருக்காரு போட்டிருக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது தாமரை பூவில பிறந்த பிரம்மதேவராகட்டும், பிருகு, அப்புறம் நாரத மகரிஷி, அப்புறம் சனத்குமாரர், அந்த 4 குமாரர்கள், அப்புறம் கபிலர், மனு, இவங்களுக்கெல்லாம் தர்மம் தெரியாது போல இருக்கு, அவங்க எல்லாம் அமைதியா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல. ஓகே, அவங்க எல்லாம் தர்மத்தை மறந்துட்டாங்க போல் இருக்கு, இவரும் வந்து எல்லாருக்கும் தர்மத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு வந்து நின்றுகிட்டு. எல்லாம் தர்மம் தெரியாம இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க சிவன் கிட்ட கேட்டு, இவர் வந்து தர்மத்தை எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுக்காக வந்திருக்கார் அப்படின்ட்டு அடுத்த சொல்ல. அடுத்தது என்ன சொல்றாங்க, சோ சித்தகேது வந்து சத்திரியர்களே கடைநிலையானவர். இப்பதான் இத்தனை காலம் அவங்க என்னவா இருந்தாங்க, ராஜா தான் இருந்தாங்க. சோ அப்படியேப்பட்டவங்க சிவபெருமான் வந்து அவமானப்படுத்திட்டு இருக்காரு.
சோ இங்க இருக்கக்கூடிய தேவர்கள் ஆகட்டும், பிரம்மா ஆகட்டும், அவங்க எல்லாமே எப்படி இருக்காங்க? ரொம்ப அமைதியா இருக்காங்க. அதாவது தர்மஸ்வரூபம் யாரு அப்படின்னா சிவன் தான். இந்த பௌதிக உலகத்துக்கு ஆன்மீக குருவா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சிவன் தான். தர்மஸ்வரூபமாகவும் ஆன்மீக குருவாகவும் இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கே சித்திரகேது என்ன பண்றாரு? அவருக்கே அந்த தண்டனை எல்லாம் கொடுப்பாரு போட்டிருக்கு. அப்படி பேசிட்டு இருக்காரே அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க. அதே போல யாருக்கு பக்தனாக இருக்க தகுதியே இல்லை? என்னம்மா சோ யாருக்கு பக்தனாக இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சோ இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டீங்க, நீங்க என்ன ஆன்சர் சொல்லுவீங்கன்னுட்டு இப்ப ஆன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற கொஞ்ச நேரமும் அதுலயே முடிஞ்சிடும். அதான் நானே ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே. சோ யார் ஒருத்தனுக்கு பக்தனாக இருக்க தகுதி கிடையாது அப்படின்னா, நான் தான் சிறந்த பக்தன் யார் நினைக்கிறாளோ, நான் முன்னேறிய பக்தன் அப்படின்னு கர்வப்படுறாங்களோ, அவங்கள பக்தனா இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது. ஓகேவா? சோ முக்கியமா பக்தன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு துரும்ப போல, ஒரு சின்ன தூசி போல அவ்வளவு அடக்கமா இருக்கணும். மரத்தை போல பொறுமையாக இருக்கணும். ஏன்னா மரம் தான் மழை, வெயில், குளிர் எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு இருப்போம். அவ்வளவு பொறுமையா இருக்கணும். சோ அதே போல புல்ல போல ரொம்ப அடக்கமாகவும் இருக்கணும். ஓகேங்களா? நாணல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மழை எவ்வளவு வெள்ளம் அடிச்சா மரம் கூட விழுந்துடும். ஆனா நாணல் விழுமா? விழாது. ஏன்னா அது வந்து அப்படியே ரொம்ப பணிவா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா நின்னா அதெல்லாம் அடிச்சுட்டு போகும். பெரிய பெரிய வீடு, பாறை, கீரை எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஆனா நாணல் வந்து ஒண்ணுமே ஆகாது. அங்கேயேதான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அது வந்து அவ்வளோ அடக்கமாகவும் பணிவாகவும். சோ அதே போலதான் ஒரு பக்தனாக இருக்கக்கூடியவன் அடக்கமாகவும் பணிவாகவும் இருக்க வேண்டும். அவன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பகவானுடைய தாமரை பாதத்தை அடைய முடியும். ஓகே. சோ இங்க வந்து தான் தான் சிறந்தவன் அப்படின்ற அந்த கர்வம் யாருக்கு இருக்கு? யாருக்கு வந்தாச்சு? சித்திரகேதுக்கு வந்தாச்சு. அதனாலதான் என்ன பண்ணியாச்சு? ஒரு புண்ணிய புருஷர்கள் இருக்கக்கூடிய சாதுக்களால பூஜிக்கப்படக்கூடிய இந்த இடத்துல சிவனை பத்தி எடுத்து பேசியாச்சு. இப்படியாப்பட்டவங்க சாக்ஷாத் முழுமுதற் கடவுளான விஷ்ணுவுடைய பாதத்தை இவங்களால அடைய முடியாது அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓ மதிக்கட்ட மகனே, மகனேன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க தானே லோகத்துக்கே லோக மாதா. சோ உடனே சித்திரகேது ஓ மகனே, புத்தி இல்லாத மகனே அப்படின்னு சொல்றாங்க.